சுத்தமகள் கிச்சனுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சூப்பராக கார்ன் சூப்பு வீட்டிலையே எப்படி செய்கிறது, ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி திக்காக சூப்பராக டேஸ்ட்டாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் நான் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு முன்னாடி நம்ம தேவையான அளவு கொஞ்சமாக சமையல் எண்ணெயும் அது கூட பூண்டு கொஞ்சமாக சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கலாம். பூண்டு நல்லா ப்ரௌனிஷாக வர்றதுக்கு வதக்கிடுங்க. அது வதக்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக நான் என்ன பண்ணி வச்சுருக்கேன்னா கொஞ்சமாக பட்டாணி, கேரட்டு, அது கூடவே கார்ன் கொஞ்சம் கார்னை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். மீத கார்னை இதில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துட்டேன். ஸோ நல்லா வதங்கினதுக்கப்புறமா அது கூட இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிற கார்ன் விழுதுகளையும் அதில் போட்டு நல்லா கிளறிக்கலாம். ஸோ கிளறும் போது என்ன பண்ணலான்னா கொஞ்சமாக நமக்கு தேவையான அளவு கொஞ்சம் சால்ட்டு போட்டு தேவையான அளவு தண்ணியும் ஊற்றி ஒரு 5 மினிட்ஸ்க்கு நல்லா வேக விடலாம். நல்லா கொதித்து வெந்ததுக்கப்புறமா என்ன பண்ணலான்னா நமக்கு கார்ன் ஃப்ளார் வச்சுருக்கோம்ல, அந்த கார்ன் ஃப்ளாரை என்ன பண்ணலான்னா தண்ணியில் போட்டு கொஞ்சம் நல்லா கலந்துட்டு இதில் ஊற்றணும் அப்படின்னா நமக்கு கடையில் கிடைக்கிற அந்த திக்னஸ் அப்படியே கிடைக்கும். அதனால தான் கொஞ்சமாக நீங்கள் உங்களுக்கு தேவைக்கு உங்களுக்கு எவ்வளோ திக்காக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி லைட்டாக நீங்கள் போட்டுக்கலாம். போட்டு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கடைசியாக இறக்க போகிற நேரத்தில் லைட்டாக மிளகு போட்டு நீங்கள் குடிச்சு சர்வ் பண்ணிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குது அப்படின்றத மறந்துடாமல் கமெண்ட்ஸில் கொடுங்க. புது வியூவர்ஸ் யாரும் பார்க்குறீங்க அப்படின்னா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் கொடுக்குற அடுத்தடுத்த வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நல்ல ஒரு வீடியோட நாங்கள் பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ்.